ஹலோ கனிங் சேனல் பீப்புள், நம்ம அர்ச்சனா அவர்கள் இப்போ பிக் பாஸ்குள்ளே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் கடந்த 2 நாட்களாகவே வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் கூட இது சரியான முறை தானா? ஏன்னா வந்து அருணுக்காக வந்து ஒரு அர்ச்சனாவை, அதாவது ப்ரீவியஸ் சீசனோட டைட்டில் வினரை எப்படி உள்ள அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை கேள்விக்குறி ஆக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கூட நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு பாருங்க, அருணுக்காக மட்டும்தான் அர்ச்சனா உள்ளே போனாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? கண்டிப்பாக கிடையாது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பிக் பாஸ்குள்ளே வீக்கெண்ட் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது, ஆனால் ஆட்கள்ன்றாங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வாரந்தோறும் எப்படியாவது ஒரு டபுள் எவிக்ஷன் நடத்தினா மட்டும்தான் அந்த வீக்கெண்டை கண்டிப்பாக வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அப்படின்றதுனால என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த வாரம் வீக்கெண்டில் டபுள் எவிக்ஷன் இருக்க போது, அதை தாண்டி மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்க போது. ஸோ மிட் வீக் எவிக்ஷனுக்காக தான் அர்ச்சனா உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அர்ச்சனா எல்லா ஃபெஸ்டிவல்ஸுமே செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு அங்கே எல்லாரும் கூட ஜாலியாக இருந்துட்டு, நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கெட்ட செய்தியோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட் வீக் எவிக்ஷனில் நம்ம ஜெஃப்ரியை தூக்கிக்கிட்டு வெளியே போட்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்றது ஒன்று இந்த வாரம் இந்த சீசனில் நடக்கவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சீசனில் கண்டிப்பாக நடந்தே ஆகணும் அப்படின்றதுனால இந்த வாரம் அதை வந்து ஃபேமிலி ரவுண்ட் கூட என்ஜாய்மெண்ட்டோட எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன வந்து ஒரு டிப்ரெஷன் கொடுக்கணும் அப்படின்ற பிக் பாஸ் டீம் முடிவு எடுத்திருக்காங்களாம். ஸோ ஓட்டிங் வைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்க, ரொம்ப லீஸ்ட்டாக இருக்க நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி தான். ஸோ ஜெஃப்ரியை தான் இந்த வாரம் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. மிட் வீக் எவிக்ஷனில் ஜெஃப்ரியை தூக்கி வெளியே போடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதன்படி நம்மளோட அர்ச்சனா பிக் வீக்கில் எவிக்ஷனில் ஜெஃப்ரியை தூக்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ உள்ளே வந்திருக்காங்க. அருணுக்கு கூட சப்போர்ட்டாக இருந்துகிட்ருக்காங்க. பட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஜெஃப்ரியை மிட் வீக்ஸில் எவிக்ஷனில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற அவரும் சொல்லப்பட்டு இருக்கு. மற்றபடி வந்து வேறு எதுக்காகவும் இல்லைப்பா, ஏன்னா வந்து ஒரு டைட்டில் வின்னர் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மியான ஒரு விஷயம் தான். அதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆட்கள் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருந்துகிட்டு இருக்காங்க. நாட்கள் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது. இன்னும் வந்து மிஞ்சி போனால் ஒரு 20 நாள் பிக் பாஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஒஸ்தியான விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 75 நாட்களை தாண்டி போயிட்டுருக்கு. அப்படின்றதுனால சீக்கிரமாக வந்து எவிக்ஷன் முறையில் அனுப்பப்படும். என்ன தான் வாரந்தோறும் வந்து டபுள் எவிக்ஷன் வச்சாலும் மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்றது ஒன்று தேவை. அப்படின்றதுனால தான் அர்ச்சனா உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி விஜய் விஷாலோட நண்பர்கள் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட வந்து தர்ஷிகாவோட லவ்வை பற்றி கேட்டுட்ருக்காங்க. அவர் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் திக்குமுக்காடி போய் திணறி போயிட்டுருக்காரு. ஆல்ரெடி வெளியே வந்த தர்ஷிகா விஷாலை பற்றி நிறைய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவன் ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரெஸ் இன்டர்வியூஸ்லாம் கூட கொடுத்துட்ருக்காங்க. எங்கே இன்டர்வியூஸ் போய் விஷாலை பற்றி கேள்வி கேட்டாலுமே சிரிச்சுக்கிட்டே வந்து, அவ்வளோதாங்க அது முடிஞ்சு போச்சுங்க, சும்மா வந்து அவன் பையன் அங்கேயே வந்து போட்டு உடச்சிட்டான், தேவையில்லாமல் நான் தான் வந்து மனசில் கற்பனை வளர்த்துட்டு இருந்தேன் போல இருக்குது, இல்லைனா எனக்கு ஏமாந்துட்ட மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லி தர்ஷிகாவே வெளியே வந்து நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் விஷால் கடைசி வரைக்கும் வந்து அவர் வந்து உண்மையாகவே அவங்க வந்து ட்ரூவாக லவ் பண்ணிட்டு இருந்தாரா, இல்லை வெறும் வந்து பாசம் தான், அவங்க மேலே வச்ச பாசம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி விஜய் விஷால் அங்கே சொன்னது, மேடையில் வந்து அவர் பேசின நிறைய விஷயங்கள், அது எல்லாமே தர்ஷிகாவை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கு. அதை தான் வந்து விஜய் விஷாலோட நண்பர்கள் இப்போ விஜய் விஷால் கிட்ட கேட்டிருக்காங்க. பட் அவர் எந்த ஆன்சருமே சொல்லலை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.